ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ரவையும் கடலை மாவும் இருந்தால் போதுங்க. வடையை விட நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸ் நம்ம. அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை நல்லா பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டி சேர்த்துக்கலாம். இது ரவை சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப்பு ரவை எடுத்திருந்தோம். அதே அளவுக்கு கடலை மாவு 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு ரவையெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது நமக்கு பதம்லாம் எதுவும் அவசியம் இல்லை. இதை நம்ம திரும்ப அடுப்பில் கிளற போகிறோம். அதனால் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் கடுகும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கால் ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட, தனி மிளகாய் தூள் கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த மசாலா தூளெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் தேவையில்லைங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரவை கடலை மாவு இதை கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நார்மலாக வடையோ பஜ்ஜியோ செய்யணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வடைக்கெலாம் நம்ம ரெடி பண்ணணுன்னா கடலைப்பருப்போ இல்லை உளுந்தோ ஊற வச்சு அரைச்சி அதை ரெடி பண்ணுவோம். ஆனால் இது நம்ம சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மழை டைமில் குழந்தைங்களுக்கும் நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளும் கிச்சனில் ரொம்ப நாள் நின்று வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் இதை வேக விட்டுடுங்க. இப்போ இந்த டைமில் ரவையும் நல்லா வெந்துடும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடும். இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு நம்ம கட்லெட்லாம் ரெடி பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ரவா கட்லெட்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. திட்டமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அதில் அடிக்கலாம். இது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு எந்த பயமும் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுடுங்க.
இப்போ அது 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா மிருதமாகவும் இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. மழை டைமில் ஒரு டீ கூட இதை சர்வ் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.